ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு தன்வின்ஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேப்பர் கேமரா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பேப்பர் கேமராவை வச்சு குட்டீஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்கள ஃபோட்டோ எடுத்து நீங்கள் விளையாடலாம். ஓகேவா? இது உங்களுக்கு ஒரு நல்ல டைம் பாஸாக இருக்கும், உங்களுக்கு ஜாலியாகவும் இருக்கும். வாங்க இந்த பேப்பர் கேமரா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். தன்வின் நமக்கு இந்த பேப்பர் கேமராவை செஞ்சு காட்டுவார். தன்வின் பேப்பர் கேமரா செஞ்சு காட்டுங்க. இதை இப்படி மடக்கிக்கணும். நீங்கள் ஃபோல்டு பண்ணுற எல்லாமே ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா பேப்பர் கேமரா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இதை ஸ்கொயராக மடக்கணும். இந்த ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடையும் தனியாக பிரிக்கணும். இதை ஓப்பன் பண்ணணும், திரும்பியும் மூடணும், திரும்பியும் அதே மாதிரி மடக்கணும். அதை ஓப்பன் பண்ணிட்டு இதுவும் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் திரும்பி அதே இது இன்னொரு தடவை பண்ணணும். 4 கப்ஸ் மாதிரி பண்ணுறீங்களோ? ஆமாம், இது 4 கப்ஸ் கடுகு தான் இது வரும். ஓகே ஓகே. 4 கப்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஈஸியான வரும். குட்டீஸ், ஆல்ரெடி 4 கப்ஸ் பண்ணுற வீடியோ எப்படின்னு நம்ம போட்டிருக்கோம், சரியா? அதே மாதிரி தான் இந்த ப்ராசஸும் வருது. சேம் அதே ஸ்டெப்ஸ் தான். லாஸ்ட்டாக மட்டும்தான் கொஞ்சம் ஸ்டெப்பு சேஞ்ச் ஆகும். லாஸ்ட்டாக டிஷர்ட் பண்ணுற ஸ்டெப்ஸ் வரும். நெக்ஸ்ட்டாக அதை ஓப்பன் பண்ணிக்கணும். முன்னாடி 4 கப். இதையே இப்படி மடக்கணும். இதை திருப்பி இதுக்குள்ளே கை விட்டு மேலே தூக்கி விட்டால் இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் இது ரெண்டாத்தையும் இப்படி சேர்த்துட்டு இதை இப்படி பிரமிட் மாதிரி ஆக்கணும். இப்போ கீழே வச்சு பண்ணுங்க, அப்போ தான் குட்டீஸ் கிளியராக தெரியும். நெக்ஸ்ட் இதை இப்படி ஓப்பன் பண்ணணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சிசர் எடுத்துக்கணும். நடுவில் இப்படி ஓட்டை போடும் சின்னதாக.
ஓகே, கேமரா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இதை அப்படியே கீழேயே வச்சு அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுங்க. இதை நடுவில் இப்படி அமுத்தி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகும். மறுபடியும் செஞ்சு காட்டுங்க. கீழே வச்சு இப்படி லாக் பண்ணிக்கணுமா அதை? ஓகே, இப்படி லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு நடுவில் இப்படி ப்ரெஸ் பண்ணணும். ஓ, ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு அதை லாக் பண்ணிவிட்டு சென்டராக வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த ஹோல் எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஆப்போசிட்டில் நம்ம வந்து யார் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் இல்லையா, அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் அதை லாக் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கேமரா மாதிரி அப்படியே அது அழகாக ஓப்பன் ஆயிரும். ஓகே குட்டீஸ், நீங்களும் இந்த கேமராவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுங்கள், அழகாக ஃபோட்டோ எடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு டைம் பாஸாக இருக்கும். தேங்க்யூ குட்டீஸ்.